தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. பிஜிடிஆர்பி தேர்வு சிறப்பாக எழுதியிருப்பீங்க. ஒரு சிலர் வெற்றி பெற்றிருப்பீங்க, சிலர் வெற்றியை நோக்கி போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தற்போது யூஜிடிஆர்பி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க. இங்கு மார்ச் மாதம் இந்த இறுதிக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரதா தகவல் இருக்குது. எப்படியும் ஜூலை மாதங்களில் தேர்வுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இருக்கிற இந்த 3 மாதங்களை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். ஏப்ரல் முதல் வாரத்தில் நம்ம தேர்வு தொடங்குகிறோம். ஒவ்வொரு அழகாக நம்ம தேர்வு வைக்கலாம்னு திட்டமிட்டிருக்கோம். இப்போ அழகு 1 அதுக்கான மெட்டீரியல் ஏப்ரல் 1ஆம் தேதி நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 7 நாட்கள் சண்டே தேர்வு நடக்கும். இந்த 7 நாட்கள் நீங்கள் படிச்சுக்கணும். அதுக்கான மாதிரி வினாத்தாள் சனிக்கிழமை மாதிரி வினாத்தாள் பயிற்சி நாட்களோ மாதிரி நாட்களோ கொடுக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை தேர்வு நடக்கும். அது தேர்வு முடிஞ்ச உடனே அழகு 2க்கான யூனிட் 2க்கான மெட்டீரியல் அனுப்பப்படும். அதை நீங்கள் 7 நாட்கள் நீங்கள் படிக்கலாம். சனிக்கிழமை அதுக்கான பயிற்சி நாட்கள் அனுப்பப்படும். அது ஞாயிற்றுக்கிழமை மாதிரி தேர்வு நடைபெறும். இப்படி தான் ஒரு இயலுக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு வாரம், 10 யூனிட்டுக்கு 10 வாரங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேர்வு நடைபெறும். சனிக்கிழமை பயிற்சி நாட்கள் நடைபெறும். அப்போ அப்படி நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா 2.5 மாதங்கள் ஆகும். 10 வாரங்கள் 2.5 மாதங்கள். தேர்வு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதங்கள் தான் இருக்குது. அப்போ இருக்கிற ஜூன் மாதம் இந்த 15 நாட்களில் ரிவிஷன் மற்றதெல்லாம் நம்ம பண்ணிட முடியும். அப்போ 3 மாதங்களில் யூஜிடிஆர்பிக்கான இந்த தேர்வுக்கு நம்ம எளிமையாக தயாரிட முடியும். அதற்கான தெளிவான திட்டமிடல் உண்டு. நம்மள்கிட்ட வினாக்களும் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது என்ன அப்படின்னா ஒரு பெய்ட் டெஸ்ட் பேட்ச். இதற்குள்ள நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் அதுக்கு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் கொடுத்தீங்கன்னா அதற்கான நாங்கள் குழுவில் ஜாயின் பண்ணிக்குவோம். இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.